ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்மி டு யர் டம்மி சேனல். நம்முடைய சேனலில் இன்றைக்கி ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். பால் பவுடர் வச்சு பால்கோவா எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். பாருங்கள், இதோட ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். டேஸ்ட்டுமே ரொம்ப அருமையாக இருக்குங்க. ஒரு கப் பால் பவுடர் இருந்தால் போதும், சூப்பரான ஒரு பால்கோவா ரெடி பண்ணிடலாம் நம்ம. நான் இன்றைக்கி இந்த மாதிரி டபுள் கலரில் செஞ்சுருக்கிறேன். நீங்கள் சிங்கிள் கலரில் செஞ்சாலும் செஞ்சுக்கலாம். உங்களுக்கு கலர்ஸ் யூஸ் பண்ண பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து வெறுமனே கலர் சேர்க்காமே கூட செஞ்சுக்கலாங்க. நான் இன்றைக்கி கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நான் க்ரீன் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேறு கலர் கூட யூஸ் பண்ணி செய்யலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பேன் எடுத்துருக்கேங்க. இதில் வந்து 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் உருகின நெய்யாக சேர்த்துனீங்கன்னா 2 ஸ்பூன்ஸ் அளவு சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் கெட்டியாக இருக்கனால ஃபுல்லாக 1 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இப்போ இதில் நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேங்க. இப்போ இதை சேர்த்துட்டு நம்ம அடுப்பு பற்ற வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இது நல்லா கொதிக்கணும்னு அவசியம் இல்லைங்க, கொஞ்சம் லைட்டாக சூடாக போதும். இந்த டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 1 கப் அளவுக்கு உள்ள பால் பவுட்ரு நான் இதில் சேர்த்துக்கிறேன். நம்ம ஒட்டுக்காக சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. பால் பவுட்ரு ஒரு மொத்தமாக நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா கெட்டியாயிருங்க, அப்புறம் அங்கங்கே கெட்டியாயிரும். அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு பாலுக்கு 1 கப்பு பால் பவுடர் அளவு சரியாக இருக்கும். நீங்கள் எந்த பிராண்டு வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பால் பவுடர் நான் எல்லாத்தையும் சேர்த்துட்டேன். இது வந்து கொஞ்சம் நேரத்துலேயே வந்து கெட்டியாக ஆரம்பிக்கும். ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட்லேயே வந்து அது அப்படியே கெட்டியாக ஆரம்பிக்கும். நான் சொன்ன மெஷர்மெண்ட்ஸில் நீங்கள் கரெக்டாக எடுத்துறீங்கன்னா அது அப்படியே கெட்டியாக ஆரம்பிக்கும். கலரும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த பால்கோவா கலருக்கு வரும். இப்போ உங்களுக்கு பார்த்தாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். அது கெட்டியாகிறது நல்லாவே தெரியும் பாருங்கள். அது இல்லாமல் பேன்லேருந்து ஒட்டாமல் நம்மளுக்கு வந்துடும். இது வந்து ஒரு நிமிஷம் தாங்க, ரொம்பலாம் டைம் எடுக்காது. 1 நிமிஷத்துக்குள்ளேயே நம்மளுக்கு இந்த கன்சிஸ்டன்சி கிடச்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாகிட்டு வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். இது ஆறினோடனே இந்த மாதிரி கெட்டியாயிரும் பாருங்கள். நான் இதை வந்து 2ஆக பிரிச்சுருக்கேன். ஒன்று வந்து இந்த மாதிரி அதே கலரில் அப்படியே விட்டுட்டேன். இன்னொன்று வந்து நான் வந்து க்ரீன் கலர் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சு வச்சிட்டோம்னா போதும். இது வந்து ஒன்று நான் க்ரீன் கலர் ஃபுட் கலர் சேர்த்துருக்கிறேன், இன்னொன்றில் வந்து கலர் சேர்க்காமல் அப்படியே வச்சுருக்கேங்க. நம்ம ஆறினோடனே இந்த கன்சிஸ்டன்சிக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இதை நான் வந்து ரெண்டுமே சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி வச்சுக்கிறேன். நான் இன்றைக்கி ரவுண்ட் ஷேப்பில் பண்ணுறதுனால பால்ஸாக உருட்டிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு ஸ்கொயர் ஷேப் வேணும்னா நீங்கள் அடுப்புலேருந்து எடுத்து ஆஃப் பண்ணி வச்சுருவீங்கல்ல, அப்போ வந்து ஏதாச்சும் ஒரு ஸ்கொயரான பாத்திரத்தில் ஊற்றி வச்சிட்டிங்கன்னா, நெய் தடவிட்டு ஊற்றி வச்சிங்கன்னா அது அப்படியே வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கிடச்சிரும். ஊற்றி வச்சு அதை கட் பண்ணிட்டோம்னா போதும், நம்மளுக்கு ஸ்கொயர் ஷேப் வந்துடும். நான் இன்றைக்கி ரவுண்ட் ஷேப்பில் தான் செய்ய போகிறேன். பாருங்கள், அந்த கலர் சேர்க்காத பால்ஸையும் நான் உருட்டி வச்சுட்டு இன்றைக்கி அந்த க்ரீன் கலர் சேர்த்துருக்கிற பால்ஸையும் உருட்டி வச்சுட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த க்ரீன் கலர் பால்ஸ் வந்து லைட்டாக இந்த மாதிரி தட்டி கொடுத்துட்டு அந்த கலர் சேர்க்காத க்ரீம் கலரில் இருக்கு இல்லைங்களா, அந்த பால் எடுத்து நடுவில் வச்சு நம்ம லைட்டாக அப்படியே ப்ரெஸ் பண்ணிட வேண்டியதான். அதை சுற்றி வர சீல் பண்ணிக்க வேண்டியதான். இதை பாருங்கள், இந்த மாதிரி நம்ம சீல் பண்ணிக்க வேண்டியதுதான். நான் இன்றைக்கி க்ரீன் கலர் சேர்த்துருக்கிறேன். உங்கள்கிட்ட க்ரீன் கலர் இல்லைன்னா நீங்கள் ரெட் கலர், எல்லோ கலர், ஆரஞ்சு கலர் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. எதுவுமே ப்ரெஷரெல்லாம் கொடுக்க தேவையில்லை. லைட்டாக நம்மளுக்கு இந்த மாதிரி ரோல் பண்ணால் போதும். சூப்பராக அழகான ஒரு லட்டு மாதிரி வந்துடும். திருப்பி நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. இந்த ஒரு க்ரீன் கலரில் இருக்கிற பால் எடுத்துகிட்டு லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒயிட் கலர் அந்த க்ரீன் கலரில் இருக்கிற இன்னொரு பால் எடுத்து நம்ம இதுக்குள்ளே வச்சு இந்த மாதிரி சீல் பண்ணிட்டா போதுங்க. எதுவுமே அமுத்த தேவையில்லை. சும்மா இந்த மாதிரி சீல் பண்ணி விட்டுட்டு அப்படியே உருட்டி விட்டுட்டா போதும். நம்மளுக்கு சூப்பரான நல்ல ஒரு லட்டு ஷேப்பில் நம்மளுக்கு பால்கோவா கிடைக்கும். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நான் எல்லா பால்ஸையுமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். சூப்பராக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து சூப்பரான ஒரு பால்கோவா ஸ்வீட் ரெடி பண்ணியாச்சு. வெறும் ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்துலேயே டக்குன்னு ரெடி பண்ணிடலாங்க. ரொம்ப ஈஸி தான். பால் பவுட்ரு மட்டும் நம்மளுக்கு இருந்தால் போதுங்க. இன்ஸ்டண்ட்டான ஒரு பால்கோவா ரெசிபி ரொம்ப சீக்கிரமாக சூப்பராக செஞ்சிடலாம். நம்மளுக்கு இதுக்கு பாலில் தான் ரொம்ப நேரமாக சுண்ட வச்சுட்டே இருக்கணும்னு அவசியமே இல்லை. பால் பவுட்ரு இருந்தாவே போதும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நல்லா டேஸ்டியாகவும் இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஃபுட் கலர் சேர்க்கறதுக்கு பிடிக்காது அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஃபுட் கலரை வந்து அவாய்ட் பண்ணிடலாங்க. நான் ஒரு அட்ராக்டிவாக வீடியோவில் காமிக்கிறதுக்காக வேண்டி நான் க்ரீன் கலர் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேறு கலர்ஸ் கூட சேர்த்துக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க, பிடிக்கலனாலும் டிஸ்லைக் கொடுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்மளுடைய எம்மி டு யர் டம்மி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.